அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு. வரக்கூடிய திங்கட்கிழமை 12/5/2025 சித்திரை மாதத்தின் பௌர்ணமி திதி. அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு. அந்த வழிபாட்டுக்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். அந்த பொருள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதை நீங்கள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அல்லது திங்கட்கிழமை காலையிலையோ அந்த பொருளை நீங்கள் அவசியம் வாங்கிடுங்க. ஏன்னா சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள். மற்ற பௌர்ணமிகளை காட்டிலும் இது ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது. திங்கட்கிழமை அன்று இந்த பௌர்ணமி, திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய ஒரு நாள். சோமவாரம் அப்படின்னு நம்ம அழைப்போம். சிவபெருமானுக்கு மிகவும் உரிய நாள். அந்த நாளில் இந்த பௌர்ணமி, அந்த நாளில் சந்திரன் முழு பிரகாசத்தோடு வானத்தில் காட்சி தரும் பொழுது அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது மறுக்கப்படாத உண்மை. அதனால தான் பௌர்ணமி போன்ற நாட்களில் நிறைய தெய்வ வழிபாடுகள், குறிப்பாக குலதெய்வ வழிபாடுகள், அம்பாள் வழிபாடுகள், பெண் தெய்வத்திற்கான வழிபாடுகளெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம புதுசாக வாங்கின பணப்பெட்டியில் நம்ம என்னென்ன பொருள்கள்லாம் போடணும் அப்படிங்கிற ஒரு பதிவை நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்து பயனடைங்க. எல்லார்கிட்டையும் இதை மாதிரி ஒரு மரப்பெட்டி இருப்பது அப்படிங்கிறது நல்லது. பணத்தையும் நகையையும் நீங்கள் அதில் சேர்த்து வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம இரவு 8 to 9 அந்த சந்திர ஹோரையில் நம்ம இந்த பணப்பெட்டியிலையோ அல்லது நகைப்பெட்டியிலையோ வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஏற்கனவே நம்முடைய பெட்டிகளில் நிறைய, அதாவது தனவசியத்தை, பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள்கள்லாம் நம்ம வச்சுருப்போம். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இருப்பினும் இந்த திங்கட்கிழமை ஒரு சக்தி வாய்ந்த பொருள், அதை நம்ம சந்திரன் கிட்ட காமிச்சிட்டு நம்மளுடைய வலது உள்ளங்கையில் அந்த பொருளை வைத்து யாசகம் கேட்பது போல் சந்திர பகவானை வேண்டி, எனக்கு வேண்டிய அனைத்து விதமான செல்வங்களையும் நீ அருளணும் அப்படிங்கிறத நம்ம மனமுருகி கேட்கணும். ஆக்சுவலாக இந்த பௌர்ணமி தினத்தில் அந்த முழு நிலவை பார்க்கும்போது அது வேற எதுவுமே இல்லை, சாட்சாத் அந்த அம்பிகையோட முகம்தான் அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அபிராமி பட்டரோட கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அம்பாள் தன் காதில் அணிஞ்சிருந்த அந்த தோடு, பெரிய தோடை எடுத்து வானத்தில் வீசினதும் அது நிலவா, முழு நிலவா அது வானத்தில் ஒளி வீசி கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பௌர்ணமி நிலவு அப்படிங்கிறதே ஒரு தனி சக்தி உடையது. அந்த வெளிச்சமும் அந்த குளிர்ச்சியும் நம்முடைய மனதில் ஒரு புதுவிதமான எழுச்சியை, புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அந்த தினத்தில் நீங்கள் வேறு எந்த பூஜையும் என்னால் செய்ய முடியாதுங்க, என்னென்னவோ பூஜையெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் அன்று இரவு செஞ்சு பாருங்கள். ஆனால் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும், அது அவசியம். நீங்கள் அசைவம் அன்னைக்கு சாப்பிடாம இருங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான பௌர்ணமி. முடிஞ்சவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கோவில், எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முருகர் கோவில், எந்த ஒரு சிவன் கோவில் இருக்குதோ அங்கே கிரிவலம் நீங்கள் போகிறது அப்படிங்கிறது நல்லது. ஏதாவது ஒரு வழியில் அந்த சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் உங்களுடைய உடம்பில், நம்முடைய உடம்பில் படணும். இல்லைன்னா சில பேர் பீச்சுக்கு கூட போய் உட்காந்துருப்பாங்க அன்னைக்கு. ஏன்னா முழு மதிய அன்றைய தினம் பார்ப்பது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது. அந்த காலங்கள்லாம் நீர்நிலைகளில் பெண்கள்லாம் சேர்ந்து ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் கொண்டாடுவாங்க, நிலாச்சோறு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் காரண காரியம் இல்லாமல் வைக்கப்படலை. அதனால் அன்னைக்கு திங்கட்கிழமை நீங்கள் இந்த பொருட்களை, இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை நீங்கள் நிலவுக்கிட்ட காமிச்சிட்டு இந்த பணப்பெட்டியிலையோ அல்லது நகை பெட்டியிலையோ நீங்கள் வையுங்க. ஏதாவது ஒரு பாக்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, இல்லை ஒரு பேக் வச்சுருப்பீங்க, அந்த இடத்துல நீங்கள் இந்த பொருளை வைங்க. நிச்சயமாக அன்றிலிருந்து ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள், நம்பிக்கை இல்லாதவங்க விட்டுடலாம். ஒன்றும் கம்பல்ஷன்லாம் கிடையவே கிடையாது.
ஒரு எளிமையான பொருள், மிஞ்சி போனால் 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா இருக்கும். அந்த பொருளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க வலம்புரிக்காய் மற்றும் இடம்புரிக்காய். இதை பற்றிய நிறைய பதிவுகள் நம்முடைய சேனலில் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் இதை செஞ்சு பார்த்துட்டு, அதாவது நான் அந்த பதிவை போட்டுட்டு அடுத்து ஒரு 10 நாளைக்கு நம்மளுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதில் எனக்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த காய் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ இந்த காய் உங்களுக்கு ஏற்கனவே இருந்தது அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து ஒரே ஒரு வலம்புரிக்காய் மட்டுமே நமக்கு போதுமானது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாட்டு மருந்து கடை இருந்தால் நீங்கள் அங்கே வாங்கலாம். அல்லது பெரிய பெரிய பூஜா ஸ்டோர்ஸ், இந்த ஹோமம் யாகம்லாம் நடத்துவாங்க, அந்த பொருள்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கடையில் நிச்சயமாக இது இருக்கும். இந்த குச்சி, ஆலங்குச்சி, அரசங்குச்சி, அகில் அதெல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடைகளில் இது நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இதை வாங்கி இந்த வழிபாடை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நாளைக்கு டைம் இருக்குது. அதை மாதிரி திங்கக்கிழமை பகல் நேரம் ஃபுல்லாக இருக்குது. நம்ம திங்கக்கிழமை இரவு 8 to 9 தான் இந்த வழிபாடை செய்ய போகிறோம். ஏன்னா அப்போ சந்திரஹோரை இருக்கும். அதே போல் நிலவு வானத்தில் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம இந்த பொருளை நம்முடைய வலது உள்ளங்கையில் வைத்து, இந்த காயோட மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வகையாக இருக்கும். இது வலம்புரிக்காய், இடம்புரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த காய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இதோட ஸ்பைரல்ஸ் இருக்குது இல்லை, இப்படி சுற்றுது இல்லை, ஆணியில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, இது வலது பக்கம் திரும்பி திரும்பி போகுது. ஸோ இது வலம்புரிக்காய் அப்படின்னு நம்ம அழைப்போம். இதுவும் வலம்புரிக்காய் தான். இப்போ இதை பார்த்திங்கன்னா இது இடம்புரிக்காய், லெஃப்டில் போகுது இதோட ஸ்பைரல். ஸோ இது இடம்புரிக்காய். ஸோ நம்ம ஒரே ஒரு வலம்புரிக்காய் மட்டும்தான் வேணும். இந்த வலம்புரிக்காய் நமக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்மிடம் கொண்டு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த காய்க்கு இருக்கின்றது. நீங்கள் எதை இந்த காய்கிட்ட சொல்கிறீங்களோ அதை அது எப்பொழுதும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குமா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல கணவன் வேணும், எனக்கு நல்ல மனைவி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை வேண்டிக்கிட்டு ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அந்த வார்த்தைகள் இதிலிருந்து வந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ நம்ம திங்கக்கிழமை அன்னைக்கு இரவு 8 to 9 இந்த ஒரு வலம்புரிக்காயில் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் மட்டும் நீங்கள் தடவிட்டு, இது மட்டுமே நீங்கள் கையில் வச்சு சொல்கிறதுனா சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க இதோடு சேர்ந்து இன்னும் 2 சிம்பிளான பொருள் நான் சொல்கிறேன், அதையும் கைகளில் வச்சு நீங்கள் சந்திர பகவான்கிட்ட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம், தனம் தானியம் வசி வசி, அவ்வளோதான். தனம் வேணும், மிக முக்கியமாக உணவு பண்டங்கள், தானியம் அப்படிங்கிறது வேண்டும். தனம் தானியம் வசி வசி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய பணப்பெட்டியில் இதை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா வலம்புரிக்காய். ஸோ இதை நம்ம கைகளில் வச்சுக்கோங்க. இதோடு சேர்த்து நீங்கள் வைக்க வேண்டிய மற்ற 2 பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 எண்ணிக்கையிலான பச்சரிசி, கொஞ்சம் மல்லிகை உதிரி பூக்கள். இது என்கிட்ட இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, இது ஒரு பொருளே போதுமானது. ஸோ நம்ம இதை 3த்தையும் கைகளில் வச்சு தான் வேண்டிக்கணும். இந்த 3 பொருளையும் நீங்கள் கைகளில் வச்சுட்டு சந்திரன் கிட்ட காமிச்சிட்டு கையோடு எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய பணப்பெட்டியிலையோ அல்லது நகை பெட்டியிலையோ வைப்பது அப்படிங்கிறது நல்லது. உங்ககிட்ட மரப்பெட்டி இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் இப்போ எதில் வச்சுருக்கீங்களோ அதிலே வைக்கலாம். ஆனால் எவர் சில்வர் டப்பாக்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது. கூடிய சீக்கிரம் மரப்பெட்டி ஒன்று சாஸ்திரத்துக்காவது நீங்கள் வாங்கி ஒரு சின்ன சைஸ்னால் கூட பரவாயில்ல, அதில் கொஞ்சம் பணமும் உங்ககிட்ட நகைகள் இருந்தால் நகையும் வச்சு அதில் இதை நீங்கள் போட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.